வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் தொடங்கி கொஞ்சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடத்தில் சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் சார்? முதல் கொஸ்டின் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு தொடர் எல்சிஆர் சுற்று, தொடர் சுற்று பக்க சுற்று பார்த்துருக்கோம் இல்லையா? தொடர் எல்சிஆர் சுற்று ஒரு ஏசி மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? சுற்றிலிருந்து எல், அதாவது எல்னா என்ன? மின் தூண்டி, ஒரு சுருள் அப்படிதானே? மின் தூண்டி நீக்கப்படும் பொழுது மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்தத்திற்கும் இடையே கட்ட கோணம் π/3 ஆகும். சரியா? 60 டிகிரி வச்சுக்கலாம். சரி. மாறாக சுற்றிலிருந்து சி நீக்கப்படும் பொழுது மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்தத்திற்கும் இடையே கட்டக்கோணம் மீண்டும் π/3 ஆகிறது. எனில் சுற்றின் திறன் காரணி என்ன? ஓகேயா? இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எல்சிஆர் தொடர் சுற்று அப்படின்னா என்ன? அதுல என்னெல்லாம் இருக்குது? மின் தூண்டி இருக்கிறது, மின் தேக்கி இருக்கிறது, மின் தடை இருக்கிறது. எல்லாமே ஒரு ஏசி சோர்ஸ், ஏசி வோல்டேஜோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எல்லை நீக்கி விட்டோம் என்று சொன்னால், மின் தூண்டியை நீக்கிட்டா சியும் ஆடும் மட்டும் இருக்கும். அப்போ கட்டக்கோணம் வந்து π/3. எல்லை திரும்ப போட்டாச்சு, சியை நீக்கி விடுவோம், அப்ப எல்லும் ஆடும் இருக்கும் இல்லையா? அப்பொழுது திரும்பவும் கட்டக்கோணம் π/3 இருக்கு என்றால் சுற்றின் திறன் காரணி. திறன் காரணிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். காஸ் π, பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு திறன் காரணி இஸ் ஈக்குவல் டு காஸ் π. பைங்கிறது என்னது? வேற ஒண்ணுமே கிடையாது, கட்டக்கோணம். சரியா? சரி, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு ஏசி சுற்றில் மின் தூண்டி உள்ள போது, அதாவது சுருள் உள்ள போது மின்னோட்டம் மின்னழுத்தத்திற்கு பிந்தி செல்கிறது. கரண்ட் வந்து வோல்டேஜோட சற்று பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். அதே இது மின் தேக்கி உள்ள போது மின்னோட்டம் மின்னழுத்தத்திற்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கும். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் கட்ட கோணத்துக்கு ஃபார்முலா என்ன சார்? ஒரு எல்சிஆர் சுற்று அப்படின்னு சொன்னா, அதாவது மின் தூண்டி இருக்கிறது, மின் தேக்கி இருக்கிறது, மின் தடை இருக்கிறது. tan phi is equal to phi என்பது கட்ட கோணம். அதுக்கு ஃபார்முலா வந்து XL minus XC divided by R. XLங்கிறது என்ன? மின் தூண்டி வழங்கக்கூடிய மின் எதிர்ப்பு. XCங்கிறது மின் தேக்கி வழங்கக்கூடிய மின் எதிர்ப்பு. R என்பது மின் தடை. ஏற்கனவே தெரியும். இதை ரெண்டா பிரிச்சு எழுதிட்டா XL by R minus XC by R. இப்போ எல்லை நீக்கிட்டோம், முதல்ல தானே கொடுத்துருக்காங்க. எல்லை நீக்கிட்டா என்ன இருக்கும்? சியும் ஆரும் இருக்கும். அப்ப tan phi is equal to இது இருக்காது இல்லையா? அதனால tan phi is equal to XC by R. S is equal to tan phi by 2. சியை நீக்கிட்டா எல்லும் ஆரும் மட்டும் இருக்கும். tan phi is equal to இந்த இது x இருக்காது இல்லையா? XL by R. அப்ப இரண்டுமே உள்ள பொழுது என்ன சார்? அதை முதல்ல ரெண்டுமே இருந்தால் கட்டக்கோணத்திற்கான கோவை வந்து tan phi is equal to இல்லையா? அப்போ ரெண்டுமே இருக்கும் பொழுது என்ன சார்? ஒரு tan phi is equal to இது XL minus R by XC by R minus XL by R minus XC by R. அப்ப இங்கேயும் tan phi by 3 தான் இருக்கு, இங்கேயும் tan phi by 3 தான் இருக்கு. கழித்தால் உனக்கு 0 கிடைக்கும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? tan phi is equal to 0, then phi is equal to 0. அப்படிதானே? tan 0 is equal to 0 தானே? அதனால phi இனுடைய மதிப்பு 0. கட்டக்கோணம் phi is equal to 0. அப்ப திறன் காரணி எவ்வளவு சார்? cos π. phi இன் மதிப்பு என்ன சார்? 0. cos 0 எவ்வளவு சார்? 1. இவ்வளவுதான் கணக்கு. சோ ஆப்ஷன் A, அதாவது முதல் தெரிவு ஆன்சர் A கொடுத்திருந்தாங்க இல்லையா? திறன் காரணி 1 என்பது அது சரியான விடை. சரியா? சோ வேறு ஒரு கணக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இதே சாப்டர்ல. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.